நல்ல வேலை தானே? சூப்பரான வேலை, பக்கா வேலை வாங்கி தரேன். டேய் சுந்தரு, சுந்தரு நானா? அருமையான வேலை, பக்காவான வேலை, தம்பிக்கு வாங்கி கொடு. நீங்க செய்வீங்களா? என்ன வேலைன்னு சொல்லுங்க, செய்யலாம். அப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றது? கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. செய்யறேன்னு தானே சொல்லிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் எப்படி செய்யாத போயிடுவேன்? செய்வாராம்பா, நீ சொல்லி விடு. ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வந்துக்கிறாண்ணா. கேட்டேன் செய்யறேன்னு தான் சொன்னாரு. பக்கத்துல தான் இருக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டா வந்துருங்க, நீங்களே பேசிக்கோங்க. என்னப்பா ஓகே ஆயிடுச்சா? அவரே வரேன்ட்டாரு, வந்து சொல்லுவாரு. என்னப்பா வரேன்ட்டாரு, உக்கார். நீ ஏன்னா நின்னுங்கிற, வந்து உக்காருண்ணா. நீ உக்கார்ப்பா, நான் நின்று இருந்தா தான் நல்லா இருக்கும், என் கால் வலி இல்லாம இருக்கும். சரிண்ணா, இதோ வந்துடுறாருண்ணா. கொப்ப என்ன பண்றாரு? எங்க அப்பா செம்ம குடிகாரனா, குஷ்டு எங்க அம்மா வச்சுனே இருப்பாரு. ஒரு நாள் நான் அடிச்சேன், செத்து போட்டான். செத்துட்டானா? கேஸ் ஆயிட்டு இருக்குமே. அந்த ஆள் குடி போதுல கிணத்துல ஊன்ட்டானு கேஸ் ஆகாத மாதிரி பேசி முடிச்சிட்டானா. திறமைசாலி தான்பா நீ. சரி, என்ன வேலைண்ணா? நீயே சொல்லாத வந்தாலும் சொல்ல. இருப்பா, அவங்களே சொல்லுவாங்க. அண்ணா, நல்ல வருமானம் வர வேலையா சொல்லுண்ணா. வரும்பா, ஏன் நீ கவலைப்படுற? சுந்தரா, சுந்தரா உள்ள போய்கிறாருங்க, வந்துருவாரு, இருங்க. நீங்க யாரா? வேலை விஷயமா வந்துக்கிறேன். ஐயோயோ, என்னப்பா ஐயோன்ற? டேய் போடா. அதே ஆளு என்ன நாமுக்கு தான் இல்லையா? டேய், நான் பல பேரை வேலை சேர்த்து வச்சுக்கிறேன், இதெல்லாம் எங்க ஞாபகம் வரும்? அடா பாவி, இந்த நிலைமைக்கு ஆனது உன்னால தான்டா. என்னப்பா சொல்ற? இவரு என்ன பண்ணாரு? ஒரு 6 மாசத்துக்கு முன்னால கம்பீரமா இருந்தம்பா, இந்த ஆளு வேலைக்கு இட்டுன்னு வந்து விட்டான். அப்புறம் இப்படி ஆயிட்டேன். என்ன சொல்ற அந்த ஆளு? இவன் மூஞ்ச பார்த்ததே இல்லப்பா, போய் சொல்றான்பா. உங்க அம்மா சத்தியமா சொல்லி என்ன பார்த்துட்டு இருந்தீங்க. எங்க அம்மா செத்து போச்சு, அதனால யார் மேல சத்தியம் வைக்கிறது இல்ல. நோ, ஒழுங்கா சொல்லு, என்ன வேலை? அவங்க சொல்லுவாங்கப்பா, ஏன் அவசரப்படுற? இஷ்டம் தான் செய்யலாட்டு போ. அப்படிதான் சொன்ன, ஏன் கேட்டியும். சரியா, என்ன வேலை நீ போய் செஞ்சுதியா? நான் எங்க வேலை செஞ்சேன், காலு தான் இப்படி ஆகி போச்சு. டேய், உன்னை வேலைக்குன்னு சேர்த்திருப்பாங்களா, அது என்னடா வேலை? அது என்ன வேலைன்னு எனக்கே தெரியாது. தெரியாத வேலைக்கு போய் செஞ்சா? நோ, ஒழுங்கா சொல்லு, என்ன வேலை? அவசரப்படாது அருள் இல்லை உனக்கு. சரி வரட்டும். எடா கூடமான வேலையா இருந்தா எங்க அப்பனை போட்டு பேர் உன்னையும் போட்டுருவேன். அவங்க பெரிய நெட்வொர்க், அவங்கள ஒன்னே பண்ண முடியாது. நானும் முயற்சி பண்ணேன். டேய், இந்த மூச்சு பண்ண சொல்லி இருக்காத. வேலை என்ன வேலைன்னு சொல்றானா, அதை பத்தி மூச்சை விட மாட்டான். அதோ வர அந்த ஆளு. சார் எவ்வளவு சார் ஆவான்? பாப்பா, இது ஒரு கஸ்டமர், ஒரே மட்டும் கூட்டி போற 2 பேரையும். வணக்கம். வணக்கம். சுந்தர் இல்லையா? சுந்தர் வணங்க வைப்பா, இவதான் சாரு. வணக்கம் சார். வணக்கம்பா. நீதான் சுந்தர் சொன்னாளா? இவர் சொல்லி சுந்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க சார், நான் வந்துக்கிறேன் சார். ஓ அப்படியா? என்ன தெரிஞ்சா சில்லறல போ பாப்பா. ஆம்பளி பாருவாயா, கொஞ்சம் உத்து பாடுறா. இப்படி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதாப்பா? 6 மாசத்துக்கு முன்னால 5 அடி வாய்ப்புல வந்து நின்று தெரியலடா. தேவையில்லாம பேசினே பண்ணுங்க. இது பேசணும் நம்பாதுப்பா. சுந்தர் பாப்பா, சீக்கிரம். வண்டிங்களா சார்? இவதான் கூட்டணும் அந்த ஆளு. பாத்துட்டேன் சார். என்ன சார் வேலை? இருப்பா, ஏன் அவசரப்படுற? கூட்டு போற செய்ய. நீங்களே என்ன மாதிரி வேலைக்கு தான் வந்துக்கிறீங்களா? நீங்க என்ன வேலை செய்யறீன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன வேலை சொல்ல மாட்டாங்களே. என்கிட்ட என்ன வேலைன்னு சொல்ல, ஆனா நான் செய்யற வேலை தான் நீங்களே செய்வீங்க பொழுது. அப்ப 2 பேரும் ஒரே வேலை தான் செய்ய போறோம், ஆனா என்ன வேலைன்னு தான் தெரியல. ஆமா, ஆனா எப்ப சொல்லுவாங்க தெரியல என்ன வேலைன்னு. சார், என்ன வேலைன்னு தான் கொஞ்சம் சொல்லுங்களா சார், மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கான். இவனுக்கு தோணு கேட்டுக்கலானுமா, நம்மளால சமாளிக்க முடியல. சம்பளம் எப்ப குடிப்பீங்க? டேய், 6 மாசத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு இப்ப சம்பளம் கேக்குற? டேய், உங்க கூட வேலைக்கு வந்து இப்பதானே கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். இங்க பாருப்பா, நாங்க 1 மாசம் யாரும் சம்பளம் பாக்கி வைக்கல, அவங்க வாங்கி போயிடுவாங்க. அதான சொல்றேன், என்னால வர முடியல, கால் தான் இப்படி ஆகி போச்சு. எதனாலப்பா கால் இப்படி ஆச்சா? இவனுக்கு கேட்டே கேளு. சார், எதனால கால் அவனுக்கு அது மாதிரி ஆச்சா? ஆனா யார் நீ? அவனுக்கு கால் அப்படி அவனுக்கு என்கிட்ட கேப்ப? உங்ககிட்ட வேலைக்கு வந்தா சார் அவனுக்கு அப்படி ஆச்சா? அதான் சார், என்ன வேலை சார்? அவங்ககிட்ட கேளுங்க என்ன வேலை செஞ்சான்ட்டு. டேய் சொல்றா, என்னத்தன வேலை சொல்றா? அவன் சம்பளம் குடுக்கல, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு. டேய், நான் என் கம்பெனி பத்தி தப்பா பேசுறியா? உன்னை வேலை விட்டே தூக்குறா. இப்ப மட்டும் உன் கம்பெனில வேலை செய்ய போறேன், காசு கொடுறான், நான் போறேன். டேய், என்ன கேக்குறான்? சார் கிட்ட கேள்றான். ஐயோ மாத்தி சொல்றாங்க. டேய், காசு குடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களாடா?
சார் அந்த ஆள் காசுனாவோ அதை குத்துற வேண்டி தானே சார், பாவம் கால் இது மாதிரி ஆயிட்டுக்குதே. இது பெரிய கம்பெனிங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. யோ மண்டியா, அது நம்ம பெரிய கம்பெனின்றாங்க, நான் தான் வேலைன்னு சொல்லேன் ஐயா. அவங்களே கேளு சொல்லுவாங்க. சார் எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு போனோம் அது சொல்லுங்க. நீங்க வரீங்க போறீங்க அவ்வளவுதான், இதெல்லாம் டைம் இருக்குது. சார் 8 ஹவர் தான் செய்வோம், அதுக்கு மேல செஞ்சோம்னா காசு அதிகமா தரணும். 8 ஹவர் ஏன்பா? வரீங்க செய்றீங்க போறீங்க அவ்வளவுதான். வரீங்க சரிங்க போறீங்களா? என்னத்தான் சார் வேலை புரிய மாட்டேங்குது சார். எப்பா 2 பேர் வேலைக்கு போறீங்க, என் நிலைமை தான் உங்களுக்கும். உன் நிலைமையா? என்னப்பா சொல்றான்? இப்படிதான் நடிப்பீங்க. ஐயோ பாப்பா வாப்பா, எப்படி இது மாதிரி ஆச்சு உனக்கு? இவங்களுக்கு கூட வேலைக்கு சேர்ந்ததுனால தான். இவங்க கூட வேலை செய்யத்தாலையா? ஏங்க என்னங்க வேலை? இருங்க, அந்த சொல்றாங்க பேசுறீங்க. சரி போங்க, நாளைக்கு போயிட்டு வாங்க. சாரி சார், இனிமேட்டு இந்த கேட்க மாட்டேன். டேய் போடா. டேய் சமையல் தருவீங்களா மாட்டீங்களாடா? யோ சம்பளம் கேட்கறல, அதுக்கு ஒரு வேலை செஞ்சிருப்பல, அதான் என்ன வேலை சொல்லியா? நான் என்னத்தான் கண்டேன், போங்கடா. அவனுக்கு பேச்செல்லாம் கேட்காதப்பா, வருஷத்துக்கு 365 நாள் வேலை ஓட்டி தான் இருக்கு உங்களுக்கு. ஓட்டில இருக்குதா? நல்ல வேலை தான். என்ன வேலை சார்? ஐயோ விருக்கு மக்கம் வரேன்னு அங்க 4 பேர் வெயிட் பண்றாங்க. சரி நீங்க போய் அதை பாத்துங்க சார், நான் இவங்கள பாத்துக்கிறேன். அப்படின்றியா? சரியா, அவர் பார்த்து பாரு. சரி நான் போயிட்டு வரப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. அந்த 4 பேருக்கு வேலை குத்துருங்க சார். அதான் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தங்கமான மனுஷன், யாருக்கு வேலை இல்லைனாலும் அவருக்கு தான் துடிக்கும். பார்த்தாவே தெரிஞ்சு சார், ரொம்ப நல்ல மனுஷன் தான் பண்ணுதா. சரி என்ன வேலை சொல்லுங்களா? யோ திரும்ப சொல்லி இருப்பாங்க, நல்ல வேலை தான்யா. ஐயோ சாமி, இருக்குது. சரி வேலைக்கு என்ன ஜாயின் பண்ணோம்? இன்னில இருந்து இப்பவே வேலை ஜாயிண்ட். இப்பவே ஜாயிண்டா? என்ன வேலை செய்யணும்? உங்களுக்கு முன்னாள் ஸ்டாப் அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க. நீயும் வேலை செய்யறியா? வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையா? சிம்பிளா இருக்கிறீங்க. நம்ம எப்படி ஒண்ணா இருக்கலாம், நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. கடுப்பு ஏறுது. டேய் என்னத்தான் வேலை சொல்றா, மண்டியில போட போறான். சரி நீங்க வேலையை பாருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன உள்ள போயிட்டான்? அவனும் வேலைக்கு தான் போய்க்கிறாரு. சரிங்க, இப்ப நாங்க என்னங்க வேலை பார்க்கணும்? ஐயோ வேலைக்கு தான் ஜெயிட் பெட்டி, வேற என்னப்பா? டேய் எங்களோட ஆளுங்க புரியுதா இல்லையாடா? என்னடா வேலை? அப்பா மண்டியா, இப்ப நாங்க என்ன பண்ணோம் அது சொல்லுப்பா. ஐயோ டீ கடை ஒருத்தர் வேலைக்கு வரேன்னாரு, நான் அப்ப அவரை கூட்டின்னு வரேன். இன்னொரு ஆள் வேற கூட்டின்னு வரானா? தம்பி என்னதான் வேலையா இருக்கான்? தெரியலண்ணா. உனக்கும் தெரியல, எனக்கு தெரியல, அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல, அவனுக்கும் தெரியல. அப்ப என்ன தர வேலை? அவனை நம்பி நீ வந்த, இவனை நம்பி நான் வந்தேன், எவனை நம்பி போறது? எனக்கும் ஒண்ணே புரியல. இதெல்லாம் ஓகே, இப்ப நம்ம வேலை தானே இருக்கிறோம். அப்படித்தான் சொல்லிட்டு போனானுங்க, ஆனா என்னத்தான் வேலைன்னு தெரியல. சரி தம்பி, வயிறு ஒரு மாதிரி ஆகுது, நான் காடு வரைக்கும் போயிட்டு வரேன் தம்பி. இவனும் அவன் வேலையை பார்க்க போயிட்டான், அப்ப நம்மளுக்கு வேலை. சரி அப்படி போய் பார்ப்போம்.